ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் மாம்ஸ் ஜர்னி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே விளாகில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 1 வீக் முன்னாடியே நம்ம நிறைய ஷார்ட் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம திருச்செந்தூர் போனது நம்ம வேலையாக இருந்தனால என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல வீடியோவை. டைமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் அது மாதிரி போகிற மாதிரி இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா 10 o'clock அது மாதிரி வரா மாதிரி இருக்குது. அதனால் வர்றதுனால எனக்கு டைமே இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு கிடைக்கவே இல்லை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாள் கனவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் இதுமாதிரி திருச்செந்தூர் போனேன், இது மாதிரி இந்த டேயில் போயிருக்கேன், இந்த டேட்டு போயிருக்கேன், 1 மந்த்லேயே இத்தனை டைம்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் போன வருஷத்துலேருந்தே நான் பிளான் போட்டேன். ஆனால் போன வருஷத்துலேருந்து என்னால் போகவே முடியும்னா பாருங்கள். அதேமாரி நான் ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லணுன்னா அது திருச்செந்தூர் போகிறது தான். சரி, நைட்டே நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணிகிட்டு இருந்தோம். புக் பண்ணி பார்த்திங்கன்னா நைட்டே ஒரு 8 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம். 8 o'clock கிளம்பி பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 ரீச் ஆகிட்டோம். நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே ஆட்டோ தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாப் மெயினில் மட்டும் தான் இருக்குது. மெயின்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள பஸ் ஸ்டாப் கோயிலில் போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அதுமாதிரி ஃபுல்லாகவே பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு பர்சன் பார்த்திங்கன்னா ஆட்டோ மட்டுமே 50 rupees அதுமாதிரி சார்ஜ் பண்ணாங்க. 2 person அதுலன்னா 100 rupees. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் தூரம் தான். நடந்து போகிறதா இருந்தாலும் போயிடலாம். நீங்கள் ஆட்டோவில் போகிறது இருந்தாலும் 50 rupees அதுமாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்டோவில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கும் போய் என்ட்ரி ஆகிட்டோம். சரி, அங்கே நம்ம ஃபஸ்ட் டைம் போனால நம்ம எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கடலில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சரி கடலுக்கு போனோம். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவெலாம் கடல் அலைகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் டைமில் கடல் அலை ரொம்ப அதிகமாக இருக்கும், மீதி டைமில் நார்மலாக கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கடலோட தண்ணியே ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதேமாரி ஃபஸ்ட்லாம் இதுமாதிரி சேஃபாக கொடுக்கல. இப்போ நல்லா ஃபுல்லாகவே குளிக்கிறதுக்கான சேஃப்காக நெட்டு ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்களாம். ஏன்னா அலையில் எதனா குழந்தைங்க பெரியவங்க எதனா அலையில் எதுவும் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு சேஃப்காக கடல்லையும் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா நாளி கிணறுல குளிக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்லாம் நாளி கிணறுல பார்த்திங்கன்னா அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்கன்னா அதுக்கு தலையில் ஊற்றிட்டு குளிச்சுட்டு வருவாங்க அப்படின்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மேலே நாளி கிணறுலேருந்து டேப் கனெக்ஷன் பண்ணி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக எல்லாருமே க்யூவில் நின்று அந்த நாளி கிணறு தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து எங்கே கீழே வரத்துக்கும் கீழேருந்து குளிச்சுட்டு மேலே போகிறதுக்கும் வழிபாதையும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பர்சனாக நம்ம லைன் இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் லாக்கரில் வைக்கிறது இருந்தால் லாக்கரில் பேக் அது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம ரூம் அதுமாரி நீங்கள் போட்டு அங்கேயே ரூமில் தங்குற மாதிரி இருந்தாலும் ரூம்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இல்லைன்னா நம்ம கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறுல குளிச்சுட்டு இல்லைன்னா அங்கேருந்து நம்ம ரூமில் போய்ட்டு கூட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம கோயிலில் போகிறதா இருந்தாலும் அந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நம்ம ரூம் எடுக்கும்போது தனி சார்ஜஸ் அது மாதிரி இருக்கும். அதுக்கு தனி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா லாக்கரில் மட்டுமே வைக்கிறதுக்கு தனியாக ஒரு 10 rupees அது மாதிரி வாங்குகிறாங்க 1 பேகுக்கு மட்டும். அதே 2 பேக் அது மாதிரி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 20 rupees அது மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுவும் முடிச்சுட்டு அங்கே என்ன பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தனியாக வாங்குகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லாம் மொபைல் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க வீடியோ அது மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறனால. இப்போ நாட் அலோட் பண்ணியிருக்காங்க. யாருமே ஃபோட்டோ ஷூட் எதுவுமே எடுக்கக்கூடாது, உள்ளே கோயில் உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் லாக்கரில் வச்சு தான் நம்ம கோயில் உள்ளே போகணும். கோயிலுள்ள பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம 100 rupees டோக்கனாக இருக்குது, பொது தரிசனம் டோக்கனாக இருக்குது. பொது தரிசனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1 day பிளான் தான் நாங்கள் போட்டிருக்கோம். 1 day பிளான் போட்டிங்கன்னா நம்ம பொது தரிசனத்தில் போனீங்கன்னா 5 hours அது மாதிரி ஆகும். அதே 100 rupees டோக்கனில் போனீங்கன்னா ஒரு 1 hourல நீங்கள் போய் பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கும். அதுமாரி தான் நாங்கள் 100 rupees டோக்கன் போட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் போகும்போது சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வள்ளி குகைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இந்த சைடு போகணுன்னு. அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே உள்ளே வெளியே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் எப்படி தான் அது உள்ளே இருந்தாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா ஒரு ஆள் மட்டும் தான் உள்ளே போகிற அளவுக்கு அந்த வள்ளி குகையில் இருக்குது. உள்ளே போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளே மூச்சு திணறலே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பர்சன் உள்ளே பார்த்துட்டு தான் அடுத்த பர்சன் நம்ம உள்ளே போய் அந்த வள்ளி குகை அம்மன் பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதுமாரி தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தது எல்லாமே. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடம்லாம் பார்க்கும்போது இதுமாரிலாம் எங்கேயுமே பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை. மெயின்னு பார்த்திங்கன்னா சேஃப் மெயின். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப நாள் கனவு பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப நிறைவேறியிருக்கு. ஏன்னா நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு ஃபீலில் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நினைக்கிறதும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு திருச்செந்தூர் போய் வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. திருச்செந்தூர் கோயிலிலே வேளாடணும் சண்முகா, பிள்ளை ஆண்டான் பிள்ளை என வரம் கொடுக்கணும் சண்முகா, கண்ணுபடும்படி சண்முகா இந்த காலம் முழுவதும் சண்முகா, உன்ன நினைக்கிற சண்முகா நல்ல செல்வம் பொழிக்கணும் சண்முகா, சொன்ன வரங்களை அள்ளி கொடுக்கிற கொடை வள்ளலே சண்முகா, கோடி வணக்கம் சண்முகா பரத்து